இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு மகத்துவமுள்ள வார்த்தையை தியானித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகையின் நாளுக்கான ஒரு அடையாளமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களுக்கான கடைசி நாட்களில நடக்கும் அடையாளங்களில் இந்த அடையாளத்தையும் ஒன்றாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னங்க அந்த அடையாளம்? அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆய்விடுவார்களாம். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அழைக்கப்பட்ட பின்பு அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அந்த அழைப்பிலே நிற்க முடியாது. 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்வோமானால் அந்த அழைப்பிலிருந்து ஒருபோது நாம் விழுந்து போகவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வருகைக்கான அடையாளமாக, கடைசி நாட்களுக்கான அடையாளமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான வார்த்தை, அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆய்விடுவார்களாம். காரணம், அவருடைய சத்தியத்தில் நிலைக்க முடியாமல், ஆண்டவருடைய சத்தியத்தில் உறுதியாய் நிலைக்க முடியாமல் அநேக பேர் முந்தினோராய் இருந்தவர்கள் பிந்தினோராய் ஆய்விடுவார்களாம். சரி, நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாய் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். நமக்கு வழிகாட்டியாக வேத புஸ்தகம் மட்டும்தான் இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்தார்கள். கேட்க வந்தவர்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் போக போக அவருடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று அநேக பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த 12 பேர் மட்டும் உறுதியாய் நின்றார்கள். அதிலும் ஒருவன், யூதாஸ், விழுந்து போயிட்டான். அவருடைய அழைப்பிலிருந்து விழுந்து போயிட்டான். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதை கண்டோம் ஏமாறுந்து போகாதே, எதை கண்டோம் பின்வாங்கி போகாதே, எதை கண்டோம் சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறவர் உண்மையுள்ளவர். நீ வெளியேற பெற்ற அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். வெளியேற பெற்ற பரலோக ராஜ்யத்திற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ உன்னதமான கர்த்தருடைய பிள்ளையாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்னத்தான் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அவர்களை தாழ்த்தி அவர்களை ஜெபம் பண்ணுகிற பொழுது, அவர்கள் பாவங்களை விட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது, அவர்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் விசேஷித்தவர்கள்.
நீங்கள் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா? நீங்கள் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஓடுங்க. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை மட்டுமே பின்பற்றுங்க. அதுதான் உங்களை கரை சேர்க்கும். அதுதான் உங்களை கரை சேர்க்கும். மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ரோல் மாடலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. என் தகப்பனே, இந்த கால வேளையில என் அன்பு சகோதர சகோதரிகளை அழைக்கப்பட்டவர்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்களில உடைய வருகையின் சமீப நாட்களில நீர் சொல்லியிருக்கிறீரே, அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆய்விடுவார்கள் என்று. எங்க வாழ்க்கையில ஒருபோது நாங்கள் ஆண்டவரை பிந்தி போகவே கூடாது. விசுவாசத்துல விழுந்து போக கூடாது. நீர் கொடுத்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும். நீர் கொடுத்த கர்த்தருடைய வேதத்தை, நீர் கொடுத்த அந்த பரிசுத்த வேதத்தை நாங்கள் உபயோகித்து வாசித்து தியானித்து உமையே பின்பற்ற கர்த்தரை எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசத்தில் இடறி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தில் இடறி விழுந்திருக்கிறார்களோ, அவர்களை பலப்படுத்தி தட்டி எழுப்புவீராக, உமக்காக நிலைநிறுத்துவீராக. இன்னமோ உமக்காக ஓட கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தருடைய மனதுருக்கு அவர்களை தாங்கி வழிநடத்தும். அவர்கள் தேவைகளை சந்தியும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். அவர்கள் வேதனைகள் மாறட்டும். அவர்கள் கவலை கண்ணீர் வருத்தங்கள் மாறட்டும். ஜீவனுள்ள கர்த்தருடைய பிரசன்னத்தினால அவர்களை நிரப்பி நடத்த ஆண்டவரே. அவர்கள் வியாதிகளை குணமாக்கும். அவர்கள் தேவைகளை சந்தியும். அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. Have a good day.